ஃப்ரெண்ட்ஸ், கடைக்கு தேவை முக்கியமான 1, 2 ஜாமான் சுத்தமாக இல்லாதனால கொஞ்சமாக இன்றைக்கி நான் வாங்கியிருக்கேன். அந்த தேவைப்பட்ட ஜாமான் மட்டும். ரஸ்க்கு 10 ரூபாக்குள்ள ரஸ்க்கு வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிட்டு, அதில் வந்து ஒரு 10 பீஸ் வாங்கியிருக்கேன். 92 ரூபா. அதில் ஒரு 8 ரூபா நமக்கு கிடச்சிருக்கு. அதுபோல் கப்ஸு வந்து ஃபுல்லாக முடிஞ்சனால ஒரு சில கப்ஸு வாங்கியிருக்கேன். 53 ரூபா. அதில் ஒரு 7 ரூபா நமக்கு லாபம் கிடச்சிருந்தது. அதுபோக வந்து பால்கோவா இதெல்லாம் எல்லாமே வந்து சுத்தமாக முடிஞ்சிட்டு, அதனால் மொத்த ஜாமான் வாங்க முன்னாடி அர்ஜென்ட்டுக்கு இது அவ்வளோத்தையும் வாங்கியிருந்து பால்கோவா வந்து ஒரு 2 செட்டு வாங்கியிருந்தேன். 90 ரூபா. அதில் நமக்கு எப்பவும் போல் ஒரு 30 ரூபா லாபம் கிடைக்கும். ஆனால் வந்து பால்கோவா வந்து ரொம்ப குட்டியாக்கிட்டாங்க. இருந்ததுக்கு ஒரு பாரில் வந்து 1.5 இன்ச் அளவு கம்மியாகி சின்னதாகிட்டு பால்கோவா வந்து சைஸ் ரொம்ப சின்னதாகிட்டு இந்த தடவைக்கு வாங்கும்போது போன தடவை கூட பெருசாக இருந்து. அப்புறமா வந்து 15 ரூபாக்குள்ளே கெச்சப்பில் வந்து ஒரு 5 பீஸ் வாங்கியிருக்கேன். ஒரு பீஸ் வந்து 15 ரூபா. நமக்கு 70 ரூபாய்க்கு தந்திருக்காங்க. 14 ரூபா வச்சு தருவாங்க. விற்றா நமக்கு ஒரு ரூபா லாபம் கிடைக்கும் ஒரு பீஸுக்கு. அப்படியே 5 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 50 ரூபாக்குள்ளே விஸ்பரில் வந்து ஒரு 6 பீஸ் வாங்கியிருக்கேன். 258 ரூபா. இது நமக்கு கொள்முதல் ரேட்டு 42 ரூபாய்க்கு தருவாங்க. ஒரு பீஸில் 8 ரூபா வச்சு நமக்கு 42 ரூபா 6 பீஸ்லேயும் கிடச்சிருக்கு. அது போக வந்து கம்ஃபர்ட்டில் ஒரு 2 சரம் வாங்கியிருக்கேன். 2 சரம் கம்ஃபர்ட் வந்து 74 ரூபா. நமக்கு ஒரு சரத்தில் ஒரு பீஸுக்கு வச்சு 2 பீஸுக்கும் 8 ரூபா கிடச்சிருந்து. இப்போ அதான் 6 ரூபாயாக மாற்றிட்டாங்க. 3 ரூபா வச்சு மொத்தமாக இன்றைக்கி 637 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கினேன். அதில் நமக்கு கிடச்ச லாபம் வந்து 98 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் பெட்டிக்கடை ஜாமான் தகவலுக்கு நம்ம சேனலை